எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தானி உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம்.
நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். ஆகி பருவத்திடையே மனம் செலுத்தி ஓவியார் புரியும். உச்சியில பிரம்மரந்தரம் என்ற உச்சி நடுமையத்தில மனம் வைத்து தியானம். இப்பொழுது சக்தி களம் தொடங்குகிறோம். உச்சிக்கு மேலாக ஒரு மணி எழுந்தி அங்கு நின்று அவனை இயற்றணும். இது துவாதசாங்கம் என்று பெயர். சந்திரன் சூரியன், சூரியனோட இப்போ ஒன்று இருக்கிறோம். திவ்யமான சூரியகாந்த சக்தி உயிரையும் அறிவையும் மேன்மைப்படுத்தட்டும். சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு விரிந்து 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 பிரபஞ்சம் முழுவதும் விரியட்டும். இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் விரியணும். கோடான கோடி நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு பேரியக்க மண்டலம் முழுமையும் விரிந்து நிற்கும். இதுவே சக்திகளும் அந்த மனதிலேயே கவனம் செய்ய வைப்போம். பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் சூழ்ந்து உள்ள அந்த சுத்த வெளியோடு ஒன்றி கலந்து கவனம் செய்யவும். இறைநிலையாகவே இருந்து கொண்டு வாழ்கிறோம். இறைநிலையே வாழ்வதாக அமைகிறது. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஊக்கி புதுமண மக்கள் சேர்மா செல்வராய் ராஜேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளர்ந்தனர். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஊக்கி புதுமண மக்கள் சேர்மா செல்வராய் ராஜேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளர்ந்தனர். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஊக்கி புதுமண மக்கள் சேர்மா செல்வராய் ராஜேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளர்ந்தனர். அருட்பேராற்றல் இளம் பரவும் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா புதுமண சேர்மா செல்வராய் ராஜேஸ்வரி தம்பதியினரை ஒருமுறையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைப்பாங்க. வாழ்க வளர்ந்தனர். அருட்பேராற்றல் இளம் பரவும் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பொதுவான மக்கள் சேர்மா செல்வராய் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைப்பாங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இளம் பரவும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் பொதுமண மக்கள் சேர்மா செல்வராய் ராஜேஸ்வரி தம்பதியினருக்கு ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும்
இனி நமது தளத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் கட்டிக்கலாம். சூரியன், சந்திரன், வாகுசாங்கம், பிரம்மகம் தவசக்தியை உடல் முழுவதும் போராடிக் கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க மணமக்கள் ஒப்புதல். மூன்றாவது உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயத்தினுடைய ஒப்புதல். அந்த 3 ஒப்புதலையும் வெளிப்படுத்த வேறு வேறு விதமாக சடங்குகள் வச்சிருப்பாங்க ஆங்காங்க. நாமும் அந்த 3 ஒப்புதலை அவசியம் மேற்கொள்றோம். அதற்கும் சடங்குகள் உண்டு. இப்போ பெற்றோர் ஒப்புதல். அப்பா அம்மா 4 பேரை எழுதுவாங்க. மாணவர்கள் பெற்றோர் முன்னால வந்து குனிந்து வணங்கி அவர்கள் பாதங்கள்ல மலர்களை தூவி வாழ்த்தும் அனுமதியும் கேட்கும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உட்காந்துங்கம்மா. இது குழந்தைகள் கொடுப்ப ஒண்ணு முன்னால் வரணும். அப்பா வகைக்கு அழைத்து போயிட்டா வாழ்க வளமுடன். வணங்கி வாழ்த்தும் அனுமதியும் கருதுமா. வாழ்க வளமுடன். தலையில் அட்சதையை போட்டு வாழ்த்து வாழ்த்து. சரி, அப்பா அம்மா 2 பேரும் உட்கார்ந்துலாம், பொண்ணு போய் உட்கார்ந்து விடலாம். இந்த திருமணம் பெற்றோருடைய ஒப்புதலோடும் அனுமதியினோடும் நடைபெறுகிறது என்பதை சபையோடு தெரிந்து கொள்ள வேண்டியது. அதே மாதிரி இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் தங்களுடைய ஒப்புதலையும் அனுமதி இல்லை, உறுதிப்பாட்டையும் இப்பொழுது உங்களுக்கு வெளிப்படுத்தி தெரிவிக்க போறாங்க. அதற்கு ஒரு ஒப்பந்த பத்திரம் தயாராக இருக்கிறது. அதை நமது அருள் தந்தை அவர்களே வடிவமைத்திருக்கிறாங்க. மணமகன் வாசித்து கையெழுத்திடவும், மணமகள் வாசித்து கையெழுத்திடவுமாக 2 பகுதியாக அது இருக்கிறது. இப்போ முதலிலே மணமகன் வாசித்து கையெழுத்திடுவாரு, மணமகள் வாசித்து கையெழுத்திடுவாங்க. சாட்சிகள்லாம் ஒரு 5 பேர் வரைக்கும் போடணும். இடம்பிள்ளை முடிச்சுக்கணும். நீங்க இறங்குனீங்க, இந்தாங்க மைக்கு, மாப்பிள்ளை கையில கொடுங்க. இறங்குங்க உலக பொது அருளறைய உலக சமய ஆண்டு 13 அதிலே தொடங்க. வாழ்க்கை செல்வி
கொள்கிறேன். திருமண தகுதி வைத்து உங்கள் நாட்டு சட்டப்படி உள்ள கடமை உரிமைகள் யாவும் இந்த நிறுவனத்தில் உள்ள ஆய்வு வாழ்க வளமுடன். கையெழுத்து வாங்கிடுங்க. படிமன் கொள்ள என்று போட்டிருந்தது இல்லையா, அதற்கு கீழே பரவலம் கையொப்பத்துக்கு மேலே இந்த மாதிரி 4 பத்திரம் தயார் பண்ணப்படுகிறது. 4 போதும். 1 4 கழி கொடுத்தது, 4 கழி கொடுத்தோம். 1 பத்திரம் அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருக்கோம், 1 பொண்ணு வீட்டுல இருக்கோம், 1 உள்ளூர் மன்றத்துல இருக்கோம். என்ன ஊர், என்ன மன்றம்? திருவாங்கூர் மன்றமா இல்ல திருவாங்கூர் மன்றத்துல இருக்கோம். இன்னொன்று உலக பொது அறநிலை சமய அலுவலகம், ஆசிய மைய அலுவலகம் கும்பகோணத்துல இருக்குது. அந்த கும்பகோணத்துக்கு அனுப்பிட்டுதான் அங்க பதிவு செய்து கொள்வாங்க. அதற்குள்ள ரெஜிஸ்டர்ல பதிவு கட்டணம் செலுத்தணும். 10 ரூபாய் இருந்தது. நம்ம சேர்மா செல்வராஜ் சிங்கப்பூர்ல போய் சம்பாதிக்கிறாருமா என்ன தெரியல. இந்த திருமணம் முதல் கொண்டு 50 ரூபாய் அதை உயர்த்தி இருக்கிறாங்க. பொதுநாள் மொழியில் அந்த அறிவிப்பு வரும். ஆகவே பதிவு கட்டணம் தரீங்களா 50 ரூபாய் மாப்பிள்ளை வீடு சார்பில் தான் கொடுக்கணும். நீங்க உங்களுக்குள்ளே எப்படியே போங்க, மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்குறதா அர்த்தம். அப்படியே அனுபவமா நிறைய வருது. 100 ரூபாய் வாங்கலாம், 50 ரூபாய் வாங்கலாம். வந்து விட்டதே வாழ்க வளமுடன். நான் அனுப்பிடுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன். இப்போ எல்லோரும் வாயை திறந்து வாழ்த்தலாம். பொதுவாக சேர்மா செல்வராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளமுடன். திருமண மக்கள் சேர்மா செல்வராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளமுடன். புதுமண 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 மக்கள் சேர்மா செல்வராஜ் ராஜேஸ்வரி தம்பதியினர் வாழ்க வளமுடன். நீங்க போய் ஒரு சபையில் உட்கார்ந்து கொள்ளலாமா? நல்லா பாருங்க வீடியோ வெளிச்சத்துல. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 40 பாடியிருக்கோம் இல்ல, மணி 40. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போது நம்ம மன்ற நண்பர்களுக்கு தெரியும்.
தலையாட்டுறாரு மன்றத்தன்பரா இங்க உட்காந்துருக்கலாமே தவம் செய்யறதுக்கு. மற்றவர்களும் தெரியாது. அதாவது நம்ம நாட்டில் என்ன செய்யறாங்க, பெண்களை மனைவி என்ற முறையில கொடுமைப்படுத்துறாங்க, அடிமையா நடத்துறாங்க. அதனால பல கஷ்டம்லாம் சமுதாய கேடுகள்லாம் விளைகின்றன அல்லவா. நமது மன்றத்தில் பெண்களை எப்படி நடத்துவாங்க, மனைவியை எப்படி நடத்தணும் என்பதெல்லாம் இப்போ உங்க முன்னால நம்ம மாப்பிள்ளை கணவன் சேமா செல்வராஜ் ஒரு உறுதிமொழி அடிக்க போறார். அந்த உறுதிமொழியினுடைய வாசகத்தை நான் முன்னாடியே உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இந்த மன்றத்தில் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோம் என்பதை சபையோர் அறிந்து கொள்ள வேண்டியது. பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து பெரும் நோக்கில் கடமையால் மாற்ற பற்றற்ற துறவியென குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு. இதெல்லாம் மனைவி பத்தி சேர்மா செல்வராஜ் சொல்லக்கூடிய வாசகம். மற்றவர்க்கும் அறம் மாற்றும் அந்தந்த மனைவியை பத்தி சொல்றாரு பாருங்க. மற்றவர்க்கும் அறம் மாற்றும் மாண்பு மிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன். மாண்பு மிக்கங்கிற வார்த்தை எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு சொல்லுவாங்க அந்த வார்த்தைன்னு? மனைவி எப்படிப்பட்ட மனைவி? மாண்பு மிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்று உங்க முன்னால மனைவி குறிச்சு சொல்லி படிச்சுட்டு கையெழுத்து போட்டு இதை என்ன செய்வார் தெரியுமா? பொண்ணு கையில கொடுத்துட வேண்டியது. பொண்ணு எப்பாச்சும் ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னா இதை பாத்தீங்களா, நீங்க இந்த மாதிரி படிச்சு அன்னைக்கு சபை சொன்னீங்களே, இப்போ என்னமோ சத்தமா பேசுறீங்களே அப்படின்னு எடுத்து பார்க்கணும். ஆனா அந்த சூழ்நிலை ஏற்படாது. ரெண்டு பேருமே நல்ல தேர்ந்த நடந்து அழகா இருந்தாலும் உலக சமுதாயத்தை நினைச்சு நமது அலுவலக தேவர்கள் இவ்வாறு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதையும் நோக்கி கேட்டுலாம் மற்றவருக்கும் அறமாற்றும் ஆன்மீகத்தை என மனைவியை நான் மதிக்கின்றேன். வாழ்க்கை இருக்கின்றேன். மைக்கு வாங்கிட்டு கையெழுத்து போடுங்க தம்பி. அப்படியே நீங்க கொடுத்துருங்க. நீங்க கையெழுத்து வாங்க பேசுங்களா? ஒருவர் புரிந்து கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதை ஒருவருக்கு ஒருவர் இடமாற்றி அதை நிரூபிக்கிறது. எழுந்து பொண்ணு மாப்பிள்ளை இடத்துலையும் மாப்பிள்ளை பொண்ணு இடத்துலையும் உட்கார்ந்து கொள்ளுது. இதை வேறு மாதிரி சொல்லுவாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு இடம் கொடுக்கிறார், லெஃப்ட் இடம் கொடுக்கிறார், லெஃப்டை கொடுக்கிறான்னு அர்த்தம், இடத்த கொடுத்துறான்னு அர்த்தம் இல்லை. அது சமமா இருக்குது இல்லையா? இந்த சம்பிரதாயத்தையும் நாம் வச்சுருக்கிறோம். பிறகு முதல் வாழ்த்து பெற்றோருடையது. ஆகவே இப்போ 4 பேரும் எழுந்து வரிசையா நின்றுங்க. நீங்க உட்காந்துங்க. நேரா நாலு பேரும் எழுதுவாங்க சொன்ன மாதிரி. இதை பொண்ணு ஃபுல்லா கையில கொடுத்துரு. முத மாதிரி வீடியோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து நல்லா அழகா நீங்க 4 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்க. பொண்ணு மாப்பிள்ளை எழுந்து வரணும். கொஞ்சம் இருக்கமா பாட்டை பார்த்துக்கிட்ட அவரு பெற்றோர்கிட்டையும் புரிந்து வணங்கி அவருடைய முதல் ஆசீர்வாதத்தை அவருடைய தலையில அட்சத்தை போட்டு எல்லாம் முட்டாண்டு விடலாம். ஆண்டவர் வாழ்ந்து
அப்படியா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே. இந்த திருமணத்தை உலகம் ஒரு ஆரோக்கிய சாலை முறை திருமணத்தை நடத்துவதற்கு கொண்டிருக்கும் பெரியவர் கேஜி சுவாமி ஐயா மற்றும் மணமக்கள், பெற்றோர்கள், மணமக்கள் மற்றும் இல்ல ஆர்வர்கள் என்னுடைய வணக்கம். இந்த உலகம் ஒரு அருள்மேல் சமய திருமணமுறை என்பது ஒரு புதுமையானது, ஒரு நிறைவானது, ஒரு இனிமையானது என்று கூட சொல்லலாம். அதாவது இந்த திருமண முறை உண்மையாகவே தவம் இருந்து மனதை ஒரு நுண்ணிய நிலை, அந்த பிரம்ம நிலையில் இருந்து அந்த நிலையிலேயே இந்த திருமணத்தை நடத்தி வைத்து அந்த நிலையிலிருந்தே இந்த மணமக்களை வாழ்த்தி அவர்கள் அந்த இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு மன நிறைவோடு நடத்துகின்ற ஒரு திருமணம். இல்லறம் என்பது எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது, அன்பும் அறம் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற திருவள்ளுவர். அந்த அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து தியாகம் என்கின்ற நிலையிலே ஒரு நல்ல முறையிலே புரிந்து கொண்டு அந்த நிலையிலே வாழ்க்கையை நடத்துவது. மகரிஷி அவர்கள் ஒரு வாழ் செல்வராஜ் என்கின்ற அந்த மணமகன் தன்னுடைய துணைவியாரை, அவருடைய பெயரை செல்வராஜ் என்று வருகின்றதுனால இது ஒரு அளப்பரிய செல்வம், ராஜேஸ்வரி என்கின்ற அந்த மணமகள் என்று சொல்லலாம். அதாவது பெண்களை பற்றி மகரிஷி சொல்லும் பொழுது, பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆணுக்கு சமமானவர்களா? இல்லை. ஆணை விட குறைந்தவளா? இல்லை. அதற்கும் மேற்பட்டவளா? அதுவும் இல்லை. They are very special என்று கூறுவார்கள். அப்படி மிக மிக சிறப்பு வாய்ந்த செல்வமாக கிடைத்துள்ள அந்த ராஜேஸ்வரியை என்ற செல்வத்தை ஆளுகின்ற ராஜனாக ஒரு அரசன் என்பவன் தன்னுடைய நாட்டை எப்படி காப்பாற்றுவான், தன்னுடைய மக்களை எப்படி காப்பாற்றுவான், அவர்களுடைய உடைமை பொருட்களை எப்படி காப்பாற்றுவான், அதே நிலையில் அந்த உள்ளத்தையும் உணர்ந்து அன்பு செலுத்தி அந்த செல்வத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று ராஜேஸ்வரி என்று சொல்லும் பொழுதே என்பது கூட ஐயா அவர்கள் இடம் கொடுக்கின்றார்கள், இடப்பக்கம் அமைந்திருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அதே போல இந்த அரசனுக்கு இடமாக வந்து ஈஸ்வரியாக அமைந்திருக்கின்ற அந்த ராஜேஸ்வரி என்கின்ற பெண் அந்த ராஜனுக்கு ஒரு சரி சமமான ஒரு துணையாக இருந்து இருவரும் சரி பாதியாக இருந்து அந்த இல்லறத்தை நல்லறமாக பிழைக்க வைத்து 16 வகை பேர்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த இறை அருளில் குருவரன் கொண்டு வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓம் சகனாவது சகரௌ புனத்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க பாரதம், வளர்க பல்லாண்டு மணமக்கள். இந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்த்தவரை ஒரு புதுமையான ஒரு திருமணம். தேனி மாவட்டத்தில் நாங்கள் வசித்தாலும் கூட இதுதான் எங்களுடைய முதல் திருமணத்தில் புதிதாக பார்ப்பது. எங்களுடைய திருமண நிகழ்ச்சியும் 10 நிமிடங்களில் தாடி வெட்டி திருமணம் ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆகிவிட்டது.
இந்நேரம் 3வது பந்தி முடிந்து சென்றிருப்பார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. அன்போடு அரவணைப்போடு இந்து கலாச்சார பண்போடு நம்ம நாட்டினுடைய நாம் என்ன எதிர்பார்க்கின்றோமோ அத்தனை சிந்தனைகளும் நிறைவேற்றி நடக்கின்ற ஒரு நல்லதொரு திருமணம் நல்லபடியாக அரங்கேற்றி திருமண நிகழ்ச்சியை நாம் எதிர்பார்க்கும் இந்த நாட்டிற்கு நாம் எதை வைக்கிறோம் என்றால் இந்த நாட்டின் 3 விஷயங்கள் முக்கியமாக நான் பாரத நாட்டிற்கு முக்கியமாக கங்கை ஆறுகளிலே கங்கையை நாம் முக்கியமாக அதை நாம் மதிக்கணும். கங்கை நதி எத்தனை ஆண்டுகள் நாம் வீட்டில் தண்ணி எடுத்து வைத்திருந்தாலும் அது கெட்டு போயிருக்கிறது. அதனாலே அதற்கு புனிதத்துவம் இருக்கிறார்கள். ஒருவர் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் கங்கையை குதித்தால் அங்கே தன்னுடைய நிறைவான நிகழ்ச்சிகளை செய்தால் அது நிறைவாகும். அதுபோல 2வது விஷயமாக பசுவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்து கலாச்சார பண்பாட்டில் பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், நெய், அதனுடைய கோமியம், அதனுடைய சாண், அதனுடைய எல்லா வகையிலும் மனித வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்ப பராமரிப்பிற்கு அது முக்கியத்துவம் கொடுக்கிறது. பசுவை நாம் புனிதமாக தெய்வமாக மதிக்கின்றோம். அதற்கும் அடுத்தாற் போல மங்கை பெண்ணை நாம் நம்முடைய உலகத்தின் முக்கியத்துவமாக கருதுகிறோம். பெண் என்பவன் இந்த நாட்டினுடைய புதுமையானவர், இந்த நாட்டினுடைய உலகத்தை உருவாக்கக்கூடியவர். அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். உலகம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பது போல பெண்ணிற்கு சமூகத்தை கொடுப்பதும் இந்து கலாச்சார பண்பாடு நாம் மதிக்கக்கூடிய 3 அம்சங்கள். இது முன்னோர்கள் சொல்கிறது. நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கிறார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இந்த நாட்டுக்கு சொந்தக்காரரா, நம்ம நாட்டினுடைய கதாநாயகரா, இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தில் அயோத்தியில் ஸ்ரீராமன் வகுத்த வழிமுறை, ஸ்ரீராமன் என்பவையா இந்த நாட்டில் தெய்வ வடிவங்களில் மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாட்டை வாழ்க்கை மூலமாக வாழ்ந்து காட்டிய அந்த ராமன் வழிவந்தவர்கள் நாம். அந்த பாரம்பரியத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையை நாம் வடிவமைத்து கொண்டாடுவோம். அமெரிக்க கலாச்சாரம் என்பது வேறு வகையான சிந்தனையோடு இருக்கின்றது. சாதாரணம் என்றால் ஒரு விளையாட்டு அரங்கிலே விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கணவரும் அவருடைய மனைவியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். வீட்டுக்காரமா சொல்றாங்க, அந்த கிரவுண்ட்ல என்னோட குழந்தைகளும் உங்களோட குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளும் அந்த கிரவுண்ட்ல விளையாடுறாங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். என்னோட குழந்தைகளும் உங்களோட குழந்தைகளும் நம்மளோட குழந்தைகளும் அந்த கிரவுண்ட்ல விளையாடுறாங்க சொல்றாங்க. என்ன அர்த்தம்? இந்த அம்மாவுக்கு திருமணமாகி 2 குழந்தையோட வந்திருக்காங்க. அவருடைய வீட்டுக்காரர் திருமணமாகி அவர் 2 குழந்தையோட வந்திருக்காங்க. அதற்கு முன்னால் இவங்க 2 பேரும் திருமணமாகி இவங்களுக்கு 2 குழந்தை வருது. மொத்தம் 6 குழந்தை அந்த மைதானத்தில் விளையாடி கொண்டு. இது அமெரிக்க கலாச்சாரம். உங்களோட குழந்தையும் என்னோட குழந்தையும் நம்மளோட குழந்தையும் இந்த மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய கலாச்சாரம் அதுவல்ல. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையை நாம் வழி செய்து ராமன் வழியை நடக்கப்பட வேண்டும். இந்து கலாச்சார முறை என்பது இந்துக்களுடைய வாழ்க்கையோடு அறநெறியோடு மாங்கல்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தாய், தந்தை, குரு, தெய்வம் அந்த சூழ்நிலையை நாம் அனைவருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். பெண்ணிற்கு எந்த இடம் கொடுக்க வேண்டும் என்று கடவுளுடைய அவதாரங்களை அர்த்தனாக ஈஸ்வரன் என்பவர் தன்னுடைய உருவத்திலே பாதியை சிவனாகவும் பார்வதியாகவும் கொடுத்து நம் வீட்டிலே போட்டாவாக வைத்து அவர்களுக்கு பாதி இடம் கொடுத்திருக்கின்றோம். அர்த்தனாக ஈஸ்வரன் என்பவர் பாதியாக பெண்ணிற்கு சம உரிமை என்பது நம்முடைய இந்து கலாச்சார பண்பாடு. அதில் எந்த விதமான யாருக்கும் மாற்றங்கள் இல்லை. 16 செல்வங்கள் என்பது நாம் பெற வேண்டிய செல்வங்களில் ஒன்று. அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்து கலாச்சார வாழ்க்கையை இந்த சமுதாயத்திற்கு என்ன பெற்று இந்து கலாச்சார வாழ்க்கையை இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்யப்பட வேண்டும், தேசபக்தியோடும் தெய்வ பக்தியோடும் வாழ்ந்து இந்த நாட்டிற்கு தேசத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையோடு நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டிற்கு வளம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த திருமணத்தில் என் இறுதி நண்பர் ஆர் சேர்வன் செல்வராஜ் அவர்கள், சகோதரி கே ராஜேஸ்வரி அவர்கள் பல்லாண்டு வாழும் மணவர்களுடைய இந்த பாரத நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நன்றபடியாக செய்து இந்த நாட்டிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அனைத்து வழிகள் தேசத்தினுடைய நன்மையும் தேசம் ஒரு கண்ணாக தெய்வபக்தி ஒரு கண்ணாக செய்து
பல்லாண்டு வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறும். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நன்றிகளை என்று கூறுகின்றார்கள். இப்பொழுது வாழ்த்து வழங்குவதை கூறுகின்றார். நான் வாழ்த்து வழங்க கடற்பட்டுள்ளேன். மணமக்கள் இருவரும் சேம செல்வர் அண்ட் ராஜேஸ்வரி இருவரும் மனமொத்து நல்ல குதிரைகளாக வாழ்வார்கள் கேட்டு மனமொத்து வாழ்த்துகிறேன். வாழ்த்து வையகம், வாழ்த்து வழக்கம், வாழ்த்து. அடுத்தபடியாக வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க உருவாழ்க. பெரும் மதிப்பிற்குரிய மூத்த பேராசிரியர் கேஜி சாமி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்று சேர்மா செல்வராஜ் ராஜேஸ்வரி அவர்களின் திருமணம் உலக பொது அறநெறி சமுதாய முறைப்படி வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதை நல்ல முறையில் நமக்கு நடத்திவிட்டு புதுமையான ஒரு முறையை ஊற்றிய அருட்தந்தை வேதாந்தி மலர்ச்சி அவர்கள் இந்த உலக பொது அறநெறி சமய முறை ஒரு புதிய முறை, பழைய சடங்குகளையும் முன்னோர்கள் செய்து வந்த முறைகளில் இருந்து மாற்றி ஒரு மாற்றமான ஒரு முறையில், ஒரு எளிய முறையில் அவர் கொடுத்த எல்லா விஷயங்களும் போல் திருமண முறையிலும் ஒரு எளிய முறையை உண்டாக்கி இன்று நடத்த ஏற்பாடு செய்துள்ளார்கள். இந்த முறையை அனுசரிப்பதற்கு பெற்றோர்களுக்கு ஒரு திடமான மனம் வேண்டும். எல்லா பெற்றோர்களாலும் செய்ய முடியாது. அவர்கள் எந்த ஆசிரியர்களாக இருக்கலாம், பேராசிரியர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்திலே இந்த அருளறிஞர்களுக்கு, அவர்கள் பெற்றோர்களுக்கு மனம் திடம் கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நமது முதற்கண் பாராட்டு. இம்மாதிரி பல்லோரும் இதனுடைய பலனை உணர்ந்து இம்மாதிரி திருத்திய திருமண முறைகளை மேற்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். மணமக்களை பற்றி சொல்லப்போனால் இருவருமே அருளறிஞர்கள். மகரிஷியின் பல்வேறு பயிற்சிகளை பெற்று அருளறிஞர்களானவர்கள். நிச்சயமாக ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட அருளறிஞரான போதுதான் நிரம்ப படித்து நிரம்ப விளக்கங்களை பெற்றவர்கள் ஆகிறார்கள். அவர்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியது இருக்காது. இருப்பினும் சுடர் விளக்காயிலும் ஒரு தூண்டுகோல் வேண்டும் அல்லவா? அந்த நிலையிலே ஓரிரு வார்த்தைகள் மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். விழிப்பு நிலை வேண்டும் என்று கூறுவார்கள் மகரிஷி அவர்கள். ராமலிங்க அடிகாரும் அதிகாரம் கூறினார்கள், விழிப்பு நிலை வேண்டும். எப்பேற்பட்ட அருளிகர்களாக இருந்தாலும் அந்த விழிப்பு நிலை வேண்டும். அதிலும் மகரிஷி சொல்வார்கள், அயராத விழிப்பு நிலை வேண்டும். ஒவ்வொரு கணமும் நாம் என்ன செய்கிறோம், எதை செய்கிறோம் என்ற விழிப்பு நிலையோடு தம்பதிகள் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அவர்களுக்கு அளவு முறை பற்றியும் தெரியும். ஆனால் விழிப்பு முறை, அதிலும் அயராத விழிப்பு முறை மிகவும் அவசியம். இரண்டாவதாக அடிக்கடி சொல்வது அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், ஒத்துக்கொடுத்தல், அடங்கி போதல், சமயம் எடுத்தால் தியாகமே செய்யும். இதுவும் ஒரு முக்கியமான வாழ்க்கையை கவனிக்க வேண்டிய விஷயம். தம்பதிகளாக நீங்கள், அனுமதிகளாகிய நீங்கள் நிச்சயம் இப்படி இந்த விஷயங்களை மனதில் கொண்டு வாழ்வில் சீரும் சிறப்பும் ஓங்கி வாழ்வில் இருப்பது நிச்சயம். அது பேராற்று கருணையினால் உடல்நலம், நிகழாய்வு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பண்ணியிருக்கலாம். இதை பெண் வெட்ட கொடுங்க, பெண்ணை காப்பாட்ட. வாழ்க வளமுடன். இதை உள்ளூர் மன்றத்தில் கொடுங்க, திருவாரூர் மன்றம் பேராசிரியர் மோகனாட்ட கொடுத்துருங்க.
வாழ்க வளமுடன். இறுதி நிகழ்ச்சியாக முதலிலே நமது வேதாந்தி மகேஸ்வரருக்கு தான் நன்றி கூற வேண்டும். இம்மாதிரி அருமையான திருமண நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து KT சுவாமி அவர்கள் பல அலுவலங்களை விட்டு இங்கு வந்து சிறப்பாக இடம் நடத்த விருதுக்கு அவருக்கும் நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தபடியாக சொந்தக்காரர்களும் மன்ற அன்பர்களும் வந்திருந்து திருமணத்தை நடத்தி கொண்டதற்கு அவர்களுக்கும் நன்றி கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு அடுத்தபடியாக மணமக்களுக்கும் மணமக்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த நிலையில் இந்த திருமணத்தை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்வதற்காக அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஆக இன்னும் விட்டு போயிருந்தால் மற்ற எல்லோருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். முறையினுடைய சிறப்பு ஏன் பல சடங்குகள் எல்லாம் தவிர்த்துக்கிறோம். எந்த காரணத்தால ஒரு காலத்துல அந்த சடங்குகள் அர்த்தபடுத்தியா இருந்தது, இந்த காலத்துல அர்த்தமற்றவையா போச்சு என்பதெல்லாம் விளக்கி சொல்வதற்கு நேரமில்லை. அதனால உலக திருமண நிகழ்ச்சியை நிறைவு செய்துள்ளலாம். வாழ்க வையகம். ஒப்புடனே பெருக்கட்டும் பல வழிகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடந்தொன்மை கடந்தங்கள் மறையட்டும் நல்வாழ்வை அளிக்கும் ஆதரவை ஈட்டட்டும் நம் கடமை அறவாழும் நாட்டத்தை விளக்கட்டும் நம் கடமை அறவாழும் நாட்டத்தை விளக்கட்டும் நம் கடமை அறவாழும் நாட்டத்தை விளக்கட்டும்